ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதி நேயர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சித்திரை மாதம் மாத தொடக்கம் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி சூரியனும் 5இல் உச்சமிட்டு இருப்பதும், சித்திரை மாதம் மாத தொடக்கமே தனுசு ராசிகளுக்கு நல்ல அருமையான மாதங்கள். அதே 6இல் மறைவதும் ஒரு பயப்பட தேவையில்லை. 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும், 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும், 12ஆம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும், அதுவும் ஒரு வகை நல்ல மாற்றங்களை தான், நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். மெயினாக தொழில் புரியவருக்கு நல்ல அமைப்பு நல்லா இருக்குங்க. சுயதொழில் புரியவர்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல சிறப்பான அமைப்பு. 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதும், 12ஆம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும் நல்ல அமைப்பாக சிறப்பான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் இருக்கும். ஒரு சிலர் கல்யாணம் முடியாதவர்கள் கல்யாணம் முடியக்கூடிய யோகத்தையும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பும் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பும், படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல இடமாற்றங்களும், நல்ல பதவி முன்னேற்றங்களையும், பொருளாதார மேன்மைகளையும், மெயினாக அந்த கட்டிட சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல 3ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பது கட்டிட துறையை சார்ந்திருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பை கொடுக்கும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படும். காக்கி உடை போற்றுங்கள் அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் ஏற்படும். நல்ல உயர்வான பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல நன்மைகளை உண்டாக்கக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சர்வேஸ்வரரை வணங்குவதும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பான மாதமாக இருக்கும் சித்திரை மாதம். வாழ்க வளமுடன்.